இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு போயா மைக்கோடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏன்டா டெய்லி நீ வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கேட்டாங்க. தென் அவங்களுக்காக இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தென் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன் நிறைய வீடியோ. மேபி நாளையிலேருந்து டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். தென் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லா யூடியூபர் சொல்கிறது தான் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த போயா மைக்கோடைய பவுச் மேலே பார்த்தீங்கன்னா மௌனோன்னு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மௌனோனா இதனுடைய பிராண்ட் நேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான போயா மைக் தான். தென் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். அன்பாக்சிங் பார்க்கையில் உள்ள ரொம்பவே லென்த்தாக ஒரு ஒயரோட இந்த போயா மைக் இருக்குது. ஸோ கையில் எடுக்கும்போது கொஞ்சம் வேறு லெவலில் தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் கூட என் மைக் அளவுக்கு ஒருத்தனாலாம் சொல்ல முடியாது. எப்பவுமே என் மைக்கை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். தென் இந்த மைக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாஃப்ட் கேஸை பற்றி பேசி ஆகணும். ஸோ இந்த பவுச் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. தென் இருந்தாலும் கூட குவாலிட்டி வைஸ் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு கிட்ட வரும். இந்த மைக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. தென் இருந்தாலும் கூட இந்த பவுச் குவாலிட்டி செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தென் நெக்ஸ்ட் நான் என்னுடைய ஒயரை பார்க்கையில் ஐயோ இவ்வளோ லென்த்தாக கொடுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே நான் யோசித்தேன். தென் ரொம்பவே நல்லா இருந்தது என்னுடைய ஒயர் குவாலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பிஞ்சிடாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய காலர் ஸ்டிச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னுடைய காலரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மௌனோ அப்படின்னு பிராண்டட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நல்லாவே பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி மூடு வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல்லாம் எனக்கு கிடைச்சிது. தென் இந்த போயா மைக்கில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. குவாலிட்டி வைஸ் வேறு லெவல் அப்படின்னு பார்த்தா எனக்கு தோணுச்சு. அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த போயா மைக்கை பற்றி இன்னுமே எனக்கு சரியாக தெரியல. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போயா மைக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணேன். ஸோ என்னுடைய ஜூனியர் பார்த்தீங்கன்னா அந்த மைக் வச்சுட்டு கையில் சுற்றிட்டு இருந்தது. ஸோ நண்பா கொஞ்சம் கொடுங்க, நான் ஒரு வீடியோக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய குவாலிட்டி வைஸ் எனக்கு எப்படி இருந்தது நான் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட வாங்கி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். தென் இதை பற்றி உங்களுக்கு ரொம்பவே டீப்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபுல் ரிவ்யூ மேபி நான் அப்லோட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். தென் இந்த போயா மைக் பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் நான் மிஸ் பண்ணவே கூடாது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.